அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கேகே கண்ணன் களஞ்சியம். நான் சுகன்ராஜ். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு டிராவல் விலாக் தான். வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து நம்ம மதுரையிலேருந்து பெங்களூருக்கு டிராவல் பண்ணியிருந்தோம். இது வந்து நவம்பர் மாதமே டிராவல் பண்ணோம். அந்த வீடியோ ஏன்டா இப்போ போடுறேன்னா இப்போ தான் வீடியோ போட கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. ஸோ வந்து நம்ம மதுரை ஜங்ஷன்லேருந்து கிருஷ்ணராஜபுரம் போகிறோம். பெங்களூர் கண்டென்மெண்ட்டுக்கு முந்தின ஸ்டாப்பில் நம்ம இறங்குறோம். ஸோ என்னோட ரிலேட்டிவ் வீடு அங்கே இருக்குது. அதாவது என்னோட மாமாவோட பையன் அவங்க வந்து அங்கே இருக்காங்க. ஸோ மாமா அத்தையோட தான் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ 3 பேர் போனோம். டிக்கெட் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். 4:26 போயிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். 5:15 இங்கேருந்து மதுரை ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்புது. 1 மணிக்கெலாம் பெங்களூர் போயிடும்ன்றாங்க. கிருஷ்ணராஜபுரத்துக்கு 12:30 போகும். ஸோ நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து டீ பவுடர் கொடுத்தாங்க. அண்ட் ஒரு பிஸ்கட் மாதிரி கொடுத்தாங்க. டீ வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அது பவுடர் வந்து நம்ம பாலில் கலக்காமல் தண்ணியில் கலந்து குடிக்கும்போது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கு வந்து 45 மினிட்ஸ்லேயே போயிடுச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடுச்சு. இந்த ட்ரெயின் இன்னும் ஃபாஸ்ட்டாகவே போகும். பட் வந்து நம்ம ட்ராக்ஸ்க்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அந்த ஃபாஸ்ட்டாக போகிற அந்த ஸ்பீடை தாங்குற அளவுக்கு ட்ராக்ஸ்லாம் ரொம்ப பழைய ட்ராக்ஸு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து எந்தெந்த ஸ்டேஷனில் நிற்குன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரெயினோட நம்பர் வந்து 20671. இது வந்து மதுரை ஜங்ஷன்லேருந்து பெங்களூர் கண்டென்மெண்ட்டுக்கு போகுது. வழி வந்து எங்கெல்லாம் போகுதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் திண்டுக்கல், அடுத்து வந்து திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம் அண்ட் கிருஷ்ணராஜபுரம் இதெல்லாம் கடந்து பெங்களூர் கண்டென்மெண்ட்டுக்கு போகுது. 1 மணிக்கு போகுது. காலையில் 5:15 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. 7 hours 45 minutes டோட்டல் ஜேர்னி பெங்களூருக்கு போகிறவங்களுக்கு. ஸோ மதுரையிலேருந்து பெங்களூருக்கு போகணும்னா வந்து நம்மளுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் தான் முதல்ல இருந்துச்சு. அண்ட் ட்ரெயினுமே இருந்துச்சு. ஆனால் ஜேர்னி பீரியட் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்மளுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுது போர்டில். நம்ம திருச்சிராப்பள்ளி ஸ்டேஷனை நோக்கி போகிறோன்னு சொல்லுது. அண்ட் ஸ்பீடும் ஆவரேஜ் ஸ்பீடு காமிக்குது. இந்த ட்ரெயின் வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும், டியூஸ்டே மட்டும் இல்லை, மற்ற எல்லா நாளும் இருக்குது. வாரத்தில் 6 நாள் இருக்குது. திருச்சியில் தான் நிறைய மக்கள் இறங்கினாங்க, நிறைய மக்கள் ஏறினாங்க. இந்த ட்ரெயின் வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து மதுரை மக்களோட திருச்சி மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்வேன். ஏன் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் நான் சொல்கிறேன். ஸோ போகிற வழி ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாழை மரங்கள் அண்ட் 2 பக்கமுமே நல்லாவே இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் சேர்த்து புக் பண்ணோம். டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு 1500 கிட்ட வருது. இது வந்து சேர் கேபின் வாங்க. இன்னொரு கேபின் இருக்கும். அது எக்ஸிக்யூட்டிவ் சேர். அது வந்து ரோல் பண்ணி 360 டிகிரி சுற்றலாம். அந்த கேபினும் இருக்கு. அது வந்து கூட ப்ரைஸ் வரும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து திருச்சியை தானதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து கொடுத்தாங்க. ஒரு 7:40 அந்த டைம் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்ல என்னெல்லாம் இருக்குன்றத வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சானிடைசர்லாம் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கை வாஷ் பண்ணுறதுக்கு, நம்ம எந்திரிச்சு போய் வாஷ் பண்ணணும் இல்லை, ஒரு வைப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்னென்ன மெனு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் வந்து பொங்கல் கொடுத்தாங்க நம்மளுக்கு காலையில். பொங்கல், வடை, ஒரு கொஞ்சோண்டு கேசரி. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, சுமாராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே ஆவரேஜாக இருந்துச்சு. அண்ட் ஒரு கேக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். காலையில் இது 5:15 வந்து மதுரை ஜங்ஷனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாங்கள் வந்து திருச்சிராப்பள்ளிக்கெலாம் சீக்கிரமாக போயிடுச்சு. இதில் உள்ள ஒரு டிராபேக் என்னன்னா வந்து திருச்சி போய் போகிறதுனால மதுரை மக்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் வந்து மதுரையிலேருந்து கிளம்புறவங்க காலையில் 4:30 ஸ்டேஷனுக்கு போகணும். ஏன்னா 5:15 ட்ரெயினை பிடிக்கணும்னா. இது எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். அந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 2865 கிட்ட வருது. அதே மாதிரி இது வந்து பெங்களூர்லேருந்து 1:30 கிளம்பி நைட்டு வந்து 9:45 வருது மதுரைக்கு. ஸோ ஃபெசிலிட்டிஸ் பாருங்கள். கால் வைக்கிறதுக்கு பாட்டில் நம்மளாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பாட்டில் வைக்கிறதுக்குலாம் இடம் நல்லா இருக்கு. ஸோ கால் இடிக்கும் சில ட்ரெயின்லாம், அந்த மாதிரிலாம் இல்லை. கால் நான் கொஞ்சம் ஹைட்டு தான், எனக்கு காலே வந்து வைக்கிற அளவுக்கு கேப் இருந்துச்சு. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன்ஸ் இந்த சைடு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அந்த மலை தொடர்களை பார்க்கவே வந்து ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. வயசானவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மதுரையிலேருந்து கிளம்புற வயசானவங்களுக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் கிளம்புறதுக்கு. இதுவே வந்து அந்த திருச்சி போய் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணாங்கன்னா வந்து ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இன்னும் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ ரயில்வேஸ் என்ன சொல்றாங்கன்ற பதில் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு 11:20க்குலாம் வந்து லஞ்ச் வந்துருச்சு. 11:20க்கு நம்ம அப்பதான் டீ குடிப்போம். ஆனா இந்த ட்ரெயின்ல வந்து லஞ்ச் சீக்கிரமாக கொடுத்துறாங்க 11:20க்கு. ஸோ மில்லட் லட்டு வெஜ்ஜு தான் நாங்கள் லஞ்ச் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். மில்லட் லட்டு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து ஒரு கேர்ட் பேக்கெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சாம்பார் மாதிரி ஒரு கிரேவி, தால் வச்சுருந்தாங்க, சப்பாத்தி, ரைஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பேக்கிங்லாம் நீட்டாக இருந்துச்சு. ஒரு லக்ஸுரி அண்ட் கம்ஃபர்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அண்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகணும், அதாவது 7 hours 45 minutes. இதோட ஒரு 2-3 hours தான் வந்து சாதா ட்ரெயின் எடுத்துக்குது. பட் வந்து அதோட டிக்கெட் ப்ரைஸ் கம்மி அண்ட் இந்த அளவுக்கு வந்து அதில் வந்து நீட்டாக இருக்குமான்றது சொல்ல முடியாது. இது வந்து கொஞ்சம் லக்ஸரி, எனக்கு சொகுசாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த ட்ரெயினை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து 12:30க்கு கிருஷ்ணராஜபுரம் ஸ்டேஷனுக்கு போயிருச்சு. ஸோ நாங்கள் வந்து இறங்க போகிறோம். இந்த ரைடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இது வந்து ஆரம்பித்து ஒரு 2-3 மாதத்தில் நாங்கள் போகிறோம். இதே இதை வந்து நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து தொடர்ந்து நீட்டாக இதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் கஸ்டமர்ஸ், அதாவது பேசஞ்சர்ஸ், நம்மளுமே வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்ம நேஷனில் உள்ள பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ திருச்சியிலேருந்து, திண்டுக்கல்லேருந்து இவங்கெல்லாம் போகிறவங்க வந்து நீங்கள் வந்து ஃபுட்டுக்கு நீங்கள் பே பண்ணி டிக்கெட் எடுக்கணுமான்னா என்னை கேட்டிங்கன்னா வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் சாப்பிட்டே வந்துடுங்க. அண்ட் லஞ்சுமே வந்து நீங்கள் இறங்கிறீங்க 1 o'clock இறங்கிறீங்க பெங்களூரில் போய் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பெங்களூரில் நம்ம ஒரு சில இடங்கள் போய் விசிட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோஸும் அடுத்து வருது. அதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பார்க்கணும், நம்ம போடுற வீடியோஸ் பார்க்கணும்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்கிற டைம்லலாம் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சா பாருங்கள் நம்ம வீடியோஸை. See you in another video. Bye bye.